வேலையை செஞ்சிடலாம் அப்படி என்று ஒரு அசால்ட்டான ஒரு காரணம் சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஆனா கண்ணியமிக்க சகோதரிகளே, இந்த சபை என்பது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சபை. இந்த சபைக்கு அல்லாஹு தாலா மலக்குமார்களை அனுப்புகிறான். அந்த மலக்குமார்களை நாம கண்ணால காண முடியாது. அப்ப அந்த மலக்குமார்கள் வந்து இந்த சபையில அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல போய் உன்னுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த பள்ளி வாயிலில் இத்தனை பேரும் ஒன்று குழுமி இருக்கிறார்கள் என்று அந்த மலக்குமார்கள் போய் சொல்லுவாங்க. அப்ப கண்ணுக்கு தெரியாத மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல நம்மள போய் பேசுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே இந்த சபையை போன்ற மகத்துவம் வாய்ந்த ஒரு சபை வேறு ஒரு சபை இல்லை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாம் ஆரம்பத்துல புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு இந்த மார்க்க வகுப்புல நாங்க நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடைசி கட்ட வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து தன்னுடைய 40 வயதில் அவருக்கு என்ன செஞ்சிச்சு? நபித்துவ பட்டம் கிடைச்சிச்சு. 40 வயதிலிருந்து 63வது வயசுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறாங்க. அந்த 23 வருட காலப்பகுதிக்குள்ளும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக செஞ்ச ஏராளமான பணிகளை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய பொக்கிஷம். என்னன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற போது சொல்கிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த பூமிக்கு நாம் உங்களை ஒரு ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவில்லை. இந்த பூமிக்கு நீங்க ஒரு ரஹ்மத்தாக, ஒரு அருட்கொடையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்திற்கு அவர் இறுதியாக அனுப்பப்பட்டவர். இதற்கு பின்னாடி ஒரு நபியும் பெறமாட்டார், இதற்கு பின்னாடி ஒரு சமுதாயமும் வரமாட்டாது என்பதை ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவர் தான் இறுதி நபி, நம்ம தான் இறுதி சமுதாயம். இந்த சமுதாயம் மொத்தமாக இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால் அடுத்தது என்ன நிகழும்? மறுமை நிகழும். இப்ப நம்ம தான் கடைசியாக இந்த பூமிக்கு அருளப்பட்டவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்படி அல்லாஹ்வினால ஸ்பெஷலாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு தன்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கையை எப்படி கழித்தார்கள் என்பதை ஒரு வரலாற்று சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில இப்படிப்பட்ட வரலாறுகளை நாங்க தெரிஞ்சு கொள்கின்ற போது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு உரையாக நாங்க பார்க்காமல், அல்லது உள்ளத்துக்கு ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய உரையாக நாங்கள் பார்க்காமல், நாங்க இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த சமுதாயத்துக்கு எந்தெந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அவர்களுடைய மகத்துவம் என்ன, அவர்களுடைய இழப்பை ஒட்டி அந்த சஹாபாக்கள் எப்படி வருந்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய மனங்கள் எப்படி ஏற்பதற்கு மறுத்திருக்கிறது அப்படி என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாமும் புரிவதனூடாக இந்த பூமியில நாங்க என்ன செய்யணும்? மரணிக்கும் வரைக்கும் அந்த தூதருடைய முன்மாதிரியை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபியை பொறுத்த வரைக்கும் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விடவும் மிக மேலானவர். மூமின்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ் தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர். அப்ப நம்ம உலகத்துல நேசிப்பதற்கு மிக அருகதையானவரான்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அந்த ரசூலுல்லாவை சஹாபாக்கள் எப்படி நேசித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் ஏராளமான வரலாறு. ரசூலுல்லாவை சஹாபாக்கள் நேசிச்ச விதம் பல்வேறுபட்ட நேசங்களை கொண்டிருந்தார்கள். இப்ப சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் ஓடி வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என்னுடைய கவலையை சொல்ல வேண்டும் என்று அவர் வாயால சொல்லல, அவருடைய முகத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம் விளங்குறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. உள்ளத்துல ஏதாவது கவலை கஷ்டம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு முகத்தில தெரிந்துவிடும். ஏதாவது கவலையா இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லது உள்ளத்துல ஏதாவது சொல்ல முடியாத தாக்கங்கள் ஏற்படுமாக இருந்தால் திடீரென்று ஒரு மனுஷனிடத்துல நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் அதனுடைய வெளிப்பாடு முகத்துல விளங்கிடும்.
ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறாரு அல்லது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, சௌபானே, வளமைக்கு மாற்றமாக உன்னுடைய முகம் ஏதோ மாற்றமாக இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. வளமைக்கு மாற்றமாக உன்னுடைய முகம் ஏதோ ஒரு சோகமாக இருக்கிறது, கவலையில் இருப்பதை போன்று இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உடம்புல எந்த வலியும் இல்ல, எந்த நோயும் இல்ல, ஆனா கவலையாக இருக்கிறது அப்படி என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் விடல. திரும்ப திரும்ப அந்த சஹாபியிடத்துல கேட்கிறாங்க. அப்போது அவருடைய கவலையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் மரணித்ததன் பின்னாடி நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள், நானும் மௌத்தாகி விடுவேன். நீங்க மௌத்தாகி விட்டால் நீங்க ஒரு நபி, நீங்க மௌத்தாகி உயர்ந்தவர்களோடு நபிமார்களோடு அந்தஸ்துல உயர்ந்து சொர்க்கத்துல இருப்பீங்க. நாங்க மௌத்தானா உலகத்துல உங்களை பார்க்க வேண்டுமாக இருந்தால், உங்களிடத்துல ஏதாவது படிக்க வேண்டுமாக இருந்தால், உங்களிடத்தில் ஏதாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பூமியில வருவோம், சந்திப்போம், போய் விடுவோம். மறுமையில நீங்க ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருப்பீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு ஒரு இடத்துல இருப்போமா அப்படி என்று எனக்கு கவலை ஏற்பட்டது. அந்த கவலையினுடைய வெளிப்பாடு முகத்தில தெரிகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன குர்ஆன் வசனம்? இந்த பூமியில வமை யுத்த இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடும் நம்பிக்கையாளர்களோடும் சுஹதாக்களோடும் சாலிகான நல்ல மக்களோடும் மறுமையில ஒன்றாக இருப்பார் என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில என்ன செய்யறான்? இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிடுறாங்க, தௌபான், உன்னுடைய கவலையை போக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா பூமிக்கு மேலே ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கியிருக்கிறான். நீ இந்த பூமியில் என்னை பின்பற்றி வாழ்ந்தாயாக இருந்தால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ வழிபட்டு நடப்பாயாக இருந்தால், என்னோடு நாளைக்கு மறுமையில ஒன்றாக இருக்கலாம் என்ற வசனத்தை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உன்னுடைய விவகாரமாக இந்த பூமியில ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது என்று. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அவர்களுடைய நேசம் அப்படித்தான் இருந்துச்சு. பூமியில உங்களோட நாங்க இருக்கிறோம், நாளைக்கு மறுமையிலும் உங்களோடு நாங்க இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்கள் நேசித்தார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாய், கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரத்தில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவருடைய கம்புல ஒரு யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக அவருடைய கையில் இருந்து ரத்தம் பீரிட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல கூட அந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வே, நான் இந்த வருத்தத்தோடு மரணிப்பதற்கு விரும்பவில்லை, என்ன காரணம் என்று கேட்டால், பனு குறைலா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இப்போது கிளர்ந்திருந்து கொண்டிருக்கிறாங்க. பனு குறைலா என்ற அந்த கோத்திரம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ரொம்ப நோவினை வேதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கோத்திரம் அடங்கி விடுமாக இருந்தால் இந்த நோயோடு நான் மரணிக்கிறேன் என்றாங்க. என்னால தாங்க முடியாது, இந்த வலியோடு நான் மரணிக்க வேண்டும். அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக கிளர்ந்தெல்லாமல் இருக்குமாக இருந்தால், இல்ல இன்னமும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நிந்தனை செய்வார்களாக இருந்தால், இந்த நோயோட நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப தன்னுடைய வலி, சக்கராத்துடைய கடைசி நேரம், வேதனை கூட தாங்க முடியாத ஒரு நேரத்தில் ஒரு கையில நம்மளுக்கு கத்தி வெட்டப்பட்டா கூட நம்மளால தாங்க இயலாது, இந்த விரல்ல வெட்டி வீசணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சக்கராத்துடைய வேதனையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் உள்ளத்தில் வேரூண்டி இருந்தது அந்த சஹாபாக்களிடத்தில் என்று சொன்னால், கணியத்துக்குரிய சகோதரிகளே, சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ் அப்படி நேசிச்சார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹிஜ்ரத் போவதற்காக மக்கமா நகரில் இருந்து வெளியாகி மதீனாவுக்கு போகின்ற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி ஓடி வருவாங்க. ரசூலுல்லாஹ் சில நேரம் போய் கொண்டிருப்பாங்க, பின்னாடி வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று முன்னுக்கு ஓடி ஓடி போவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஓடி ஓடி வருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அபூபக்கர் என்ன ஆச்சு உங்களுக்கு? திடீரென்று முன்னாடி போறீங்க, திடீரென்று பின்னாடி வாருங்க, என்ன நடக்கிறது என்று கேட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, காபிர்கள் உங்களை எந்த நேரத்தில் தாக்குவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. காபிர்கள் உங்களை சில வேளை இந்த இடத்துல தாக்கலாம் என்று நான் எண்ணும் போது நான் முன்னாடி ஓடுகிறேன், அவர்களிடமிருந்து வரக்கூடிய அம்பு என் நெஞ்சை துளைக்கட்டும் என்றார்கள்.
காவிர்கள் உங்களை பின்னாடி தாக்குவார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றும் போது உங்களுக்கு பின்னாடி ஓடி வருகிறேன். அவர்கள் ஏகின்ற அம்பு என் முதுகை துளைக்கட்டும் என்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு ஓமானம் அல்ல, அல்லது ஒரு நகைப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதரை அந்த சஹாபாக்கள் அப்படி நேசித்தார்கள். யுத்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி நின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, தலையை பணியுங்கள், அங்கிருந்து வரக்கூடிய அம்பு எங்களுடைய நெஞ்சை சல்லடையாக்கட்டும் என்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உயிரை துச்சமாக நினைத்து அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள் என்று சொன்னால் அந்த நேசம் நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிச்ச அந்த சமுதாயத்துக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப மௌத்தாக போகிறார் என்ற ஒரு கவலையான ஒரு சம்பவம் வந்தா எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படும். இப்ப உலகத்தில தாங்க முடியாதது பிரிவு. ஒரு கணவன் மனைவியை பிரிந்து விட்டால் சில வேளை அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மனக்கசப்புகள் தீர்ந்து விட்டதன் பின்னாடி ரெண்டு பேரும் சேருவாங்க, பிரிஞ்சிருவாங்க, சில நேரம் சேருவாங்க. ஆனால் உலகத்துல தாங்க முடியாத உச்சகட்ட வழி ஒருத்தனுக்கு என்ன தெரியுமா? இழப்பு. ஒரு மனைவி கணவனை இழந்து விட்டாராக இருந்தால் அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு இன்னொரு கணவர் வந்தாலும் ஏற்கனவே அந்த இருந்த கணவருடைய அன்பு, பாசம், அந்த நினைவலைகள் வந்து கொண்டே இருக்கும். இழப்பு உலகத்தில் மனிதனால் தாங்க முடியாத ஒன்று. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உலகத்துல கணவனை நேசிச்சிருப்போம், பிள்ளைகளை நேசிச்சிருப்போம், தாயை நேசிச்சிருப்போம், தந்தையை நேசிச்சிருப்போம். இவர்கள் எல்லாவற்றுக்கும் அப்பால நேசிக்கப்பட வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர். இல்லை என்று சொன்னா நம்முடைய ஈமானில் கோளாறு இருக்குது என்று அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும், உங்கள் ஒருவர் முஃமின் ஆக மாட்டார். தன்னுடைய பெற்றோர், பிள்ளை, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் விட நான் அவருக்கு மிக நேசத்துக்குரியவராக ஆகும் வரைக்கும் ஈமானில் ஒருவர் பரிபூரணமாக நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் விட ஒரு மனுஷர் நம்மளுக்கு நேசத்துக்குரிய ஒருவராக தோன்றுவாராக இருந்தால் நாம் அழிக்க வேண்டிய விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் அவரை பின்பற்றுவதில் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வை நேசிச்சோம் என்று சொன்னால் அவருக்கு பைத்து பாடுறதோ அல்லது மௌலித் ஓதுறதோ அல்லது அவருடைய பேரில் நாரிசா கொடுப்பதோ அல்ல. ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதன் அடையாளம் பின்பற்றுதல் என்பதையும் கணியத்துக்குரிய சகோதரிகளே ஆரம்பத்தில் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை லுஹருக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்து மௌத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை நாங்க ஆதாரபூர்வமாக அறிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சடுதியாக கொண்டு வரல. திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்யவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா நினைவூட்டு கொண்டே இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாக போகிறார் என்று ஒரு சில சம்பவங்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தான். ஏனென்றால் இப்படி பின்னி பிணைந்து உயிரை விட அந்த சமுதாயம் நேசிச்சு கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்ற ஒரு இழப்பு என்பது அந்த சஹாபாக்களில் யாருமே தாங்க மாட்டார்கள். இப்படி அறிவிப்பு செஞ்சு மௌத்தான கடைசி நேரமே சஹாபாக்களால அதை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா என்ன அந்த உள்ளம் எப்படி தாங்கி இருக்கும், எவ்வளவு துடியா துடிச்சிருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாக போகிறார் என்பதை அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான். அதுல முதலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ரமலானுடைய நாட்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் குர்ஆனை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை சரி பார்ப்பார்கள். வளமைக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவதற்கு முந்தின வருஷம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மொத்தமாக முடித்து விட்டதன் பின்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், இன்னும் ஒரு தடவை ஓதுங்க. வளமைக்கு மாற்றமாக 2 தடவைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் குர்ஆனை மீட்டி கேட்டார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கலாம்.
அப்ப வளமைக்கு மாற்றமாக ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்து கொள்கிறார்கள் தனக்கு மௌத்து வரப்போகிறது அப்படி என்பதாக. தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொல்கிறார்கள், என்னுடைய மரணம் நெருங்க போகிறது, நான் மரணிக்க போகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து 1க்கு 2 தடவை குர்ஆனை மீட்டி கேட்டு விட்டார் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுதார்கள் என்ற வரலாற்றை நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானினுடைய கடைசி 10 இறுதி 10 பள்ளி வாயில்களில் இழ்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டு தொழுது கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டு ரசூலுல்லாஹ் பள்ளி வாயிலுக்குள்ளே தன்னுடைய ஆயுள் முழுக்க கடைசி 10 நாளையும் கழிப்பார்கள். இந்த ரமலானுடைய கடைசி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு வந்த அந்த ரமலான்ல ரசூலுல்லாஹ் 20 நாட்கள் வளமைக்கு மாற்றமாக நினைஞ்சாங்க, ஈத்திகாஃப் இருந்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை பார்க்கலாம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை கடுமையாக நேசிச்சாங்க. அந்த நபித்தோழர் யாருன்னு கேட்டா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நேசிக்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிச்சிருக்கிறார் என்று சொன்னால் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் எப்படி நேசித்திருப்பார், எப்படி சுன்னாக்களை பின்பற்றிருப்பார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை ஒரு நாள் யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்புவதற்காக அவரை ஒட்டகத்தின் மீது ஏத்துகிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்துக்கு மேல ரசூலுல்லாஹ் ஏத்துறாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தின் மீது அவரை அமர்த்தி வச்சு ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை ரசூலுல்லாஹ் பிடித்து நடந்து கொண்டு போறாங்க. அவர் குதிரைக்கு மேல இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கடிவாளத்தை பிடிச்சி அவரை கூட்டிட்டே போறாங்க. போற நேரம் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் சில உபதேசங்களை செஞ்சு கொண்டே போறாங்க. நீங்க போறது காஃபிர்கள் வேதக்காரர்கள் வசிக்கின்ற ஒரு ஊரு, நீங்க இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கயிற்றை பிடிச்சு கொண்டு நடந்து கொண்டே போறாங்க. எவ்வளவு தூரம் நடக்கிறாங்கன்னு கேட்டால் மதீனாவுடைய கடைசி எல்லை துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக்கொண்டே போறாங்க. பேசிக்கொண்டு அந்த இடத்துல வச்சு யாரிடத்திலும் சொல்லாத ஒரு ரகசியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஆதே நீங்க இப்ப யமனுக்கு போக போறீங்க, நீங்கள் யமனில் இருந்து திரும்பி வரும்போது இந்த முஹம்மது நபியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஒன்று இதோ இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியை கடப்பீர்கள், அல்லது இந்த நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை நீங்கள் கடந்து வருவீர்கள். முஆத், நீங்கள் திரும்பி வரும்போது இந்த நபி உயிரோடு இருக்க மாட்டார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி என்ன செய்யறாங்க, அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பி பார்க்காமல் மதீனா தேசத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் நடந்தார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிரிந்து யமன் தேசத்துக்கு போனார்கள். அப்படி என்று சொல்லக்கூடிய வரலாற்றை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் வாய் விட்டு நான் வார வருஷம் நீங்கள் வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாயார ஒருவரிடத்தில் சொன்னாராக இருந்தால் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தான் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு அமல்களையும் பிராக்டிக்கலாக செஞ்சு காட்டினார்கள். எப்படி நீங்க தொழ வேண்டும் என்பதை செஞ்சு காட்டியிருக்கிறார்கள். நோன்பு எப்படி நோக்க வேண்டும் என்பதை நோட்டு காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் அக்கு வேறு ஆணி வேறு இந்த சமுதாயத்திடத்தில் பிரிச்சு காட்டியிருக்கிறார்கள். ஒரே ஒரு அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு காட்டவில்லை. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த வருடம் நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன் என்று. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில 4 உம்ராக்களை செஞ்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு ஹஜ்ஜை செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜும் தான் முதலும் கடைசியுமான ஹஜ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்ய போகிறார்கள் என்ற அறிவிப்பு பாலைவனம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து நாங்களும் ஹஜ்ஜி செஞ்சால் அந்த கிரிகைகளை சரியான முறையில நாங்க நிறைவேற்றி விடலாம் என்பதற்காக நாட்டின் உலகத்தின் எல்லா திசைகளிலும் இருந்து கிட்டத்தட்ட 1,24,000 நபித்தோழர்கள் ஹஜ்ஜிக்கு வருவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரோடு தயாரானார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் எல்லா நபித்தோழர்களையும் அழைத்து கொண்டு எங்க போறாங்க, மக்கமா நகருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்
அங்கேயும் ஒரு சில விஷயத்தை சூட்சுமமாக அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. முதலாவது ஹுது அன்னி மனாசிக்கக்கும், இந்த ஹஜ்ஜில் இருந்து இந்த ஹஜ்ஜின் கிரிகைகளை நான் செய்வதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மிக நீளமான ஒரு உரையை அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் நிகழ்த்தினார்கள். அரஃபாவுடைய பேர்வழி தன்னுடைய 23 கால அந்த தஅவா பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹ் சுருக்கமாக அந்த ஹஜ்ஜுடைய பேர்வழியில் அந்த சமுதாயத்திடத்தில் சகோதரத்துவம், வட்டி கொடுக்கல் வாங்கல், கடனுடைய விஷயம், ஜாகிலிய காலத்தில் இருந்த இணை வைப்பு எல்லாமே இந்த பூமியை விட்டும் ஒளிர்ந்து அது போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு உரையை நிகழ்த்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரையை ஆரம்பிக்கும் போதே ஒரு வாசகத்தை யூஸ் பண்ணுவாங்க. சில சஹாபாக்களுக்கு அதிலே புரிந்துவிடும் ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகிறார் என்பது. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இஸ்மஉ, நான் சொல்வதை நன்கு காது தாழ்த்தி கேளுங்கள். வாக்கிலு, நான் இப்ப சொல்ல போகின்ற உபதேசத்தை நீங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். காரணம், ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா வ மௌகிஃபி ஹாதா. வரும் வருடம் இதே நபி இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னாடி இந்த உபதேசத்தை செய்வாரா என்று தெரியாது. அதனால் இப்போது நான் சொல்ல போகின்ற விடயத்தை நன்கு காது தாழ்த்தி கேளுங்கள், நான் சொல்வதை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப பேசுறாங்க. அந்த சமுதாயத்துல பல்வேறுபட்ட விஷயங்களை பேசுறாங்க. இதற்கு இன்னும் வலு சேர்க்கும் முகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறாங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, இன்றோடு இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தீனுல் இஸ்லாமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, ஏன் உமரை நீங்கள் அழுகிறீர்கள் என்று. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டாராக இருந்தால் அவருடைய டியூட்டி முடிஞ்சு விட்டது என்றார்கள். அவருடைய வேலை முடிஞ்சு விட்டால் அடுத்தது அவர் மரணிக்க போகிறார் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூட்சுமமாக உணர்ந்து கொண்டார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்க பார்க்கலாம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் மாசம் முடிஞ்சு மீண்டும் மதீனா நகருக்கு திரும்புகிறார்கள். மதீனா நகருக்கு திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் நடந்த இடத்துக்கு போறாங்க. உஹது போர் நடந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போய் அந்த உஹதுடைய போரில் ஷஹீதான அந்த தோழர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. திடீரென மாதிரி ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகை நடத்தி விட்டு அந்த தோழர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் விட்டு அழுது விட்டு திடீரென மாதிரி ரசூலுல்லாஹ் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் திடீரென மாதிரி அழுவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு நீங்க தேம்பி தேம்பி அழுகிறீங்க என்று. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர்களை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். என்னுடைய சகோதரர்களை நினைத்து நான் அழுகிறேன். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், எனக்கென்று ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். யார் தெரியுமா என்னுடைய சகோதரர்கள்? யுமினூன பி, என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள், வலம் யரவுனி, என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள் அந்த சமுதாயம், என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நினைச்சு அந்த நேரத்தில் அழுதார்கள் என்ற வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் காணாத தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அதிகமான நேரங்களை கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. நாங்க நினைக்க கூடாது ரசூலுல்லாஹ் இருந்த சஹாபாக்களை மட்டும்தான் நேசிச்சார்கள் என்று. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன குர்ஆன் வசனம் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டு அழுகிறார்கள். அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்கிறார்கள். இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தாரை நீ மன்னித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ அவர்களை தண்டித்து விடாதே என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி தன்னுடைய உம்மத்தை நினைச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் வடிக்கிறார், பிரார்த்தனை செய்கிறார் என்ற வசனத்தை குர்ஆன்ல இறக்கிறான். இதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய 2 கையையும் வானத்தின் மீது உயர்த்தி அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹும்ம உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயமும் இருக்கிறார்கள், என்னுடைய சமுதாயமும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுகையை நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்தார்கள். உடனே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் சொன்னான் என்ற வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்க பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு இருந்த தோழர்களையும் நேசிச்சிருக்கிறாங்க, நம்மளை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் கவலை அடைந்திருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீரென்ற மாதிரி எழும்புவார்கள். ராத்திரி நேரம் ரசூலுல்லாஹ் இரவு நேரம் எழும்பி திடீரென்று ஜன்னத்துல் பக்கைக்கு போவாங்க. ஜன்னத்துல் பக்கைன்னு சொல்வது மதீனாவோடு மஸ்ஜித் நபவியில் இருக்கின்ற சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த மையவாடி. ரசூலுல்லாஹ் திடீரென்று போய் அதுவரைக்கும் மரணித்த சஹாபாக்களுக்காக தன்னுடைய கையை ஏந்தி அழுது பிரார்த்தித்தார்கள் என்ற வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்க பார்க்கலாம். இப்படியே காலம் உருண்டோடி போகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய கடைசி மாசம் அவருக்கு ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவுல கலந்து கொள்றாங்க. ஜனாசாவுல ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை அடக்கி விட்டு வீடு திரும்பும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான ஒரு தலைவலி ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைவலியோடு ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன் என்ற ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவிமார்களிடத்திலும் டேர்ன் போட்டு தங்கினாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அனுமதித்தால் நான் ஆயிஷாவுடைய வீட்டில போய் தங்குவேன் என்று. ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான மனைவியும் கூட, வயதில் மிகவும் குறைவான ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒட்டுமொத்த மனைவிமார்களும் அனுமதி கொடுத்து ரசூலுல்லாஹ் எங்க இறுதியாக இருக்க விரும்பினார்களோ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இருந்தார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கலாம். வஃபாத்துடைய அந்த புதன்கிழமை, திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்துறாங்க. புதன்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் என்னைறாங்க, அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரத்திலே எழும்புறாங்க. எழும்பி அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பருக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். மிம்பர்ல ரசூலுல்லாஹ் ஏறுகிறார்கள். அந்த மிம்பர்ல ஏறி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபதேசம் செய்கிறார்கள். இந்த மனித சமுதாயத்திடத்தில் ரசூலுல்லாஹ் ஏறி இருந்து பல உபதேசம் செய்யறாங்க. அதுல முதலாவது உபதேசம் என்னன்னு கேட்டால், லஅனல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸரானிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜிதா, தங்களுடைய நபிமார்கள் மௌத்தானால் இந்த யஹூதிகள் அந்த நபிமார்களுடைய கபறுகளை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல யூதர்களையும் நஸரானிகளையும் ரசூலுல்லாஹ் சபித்து விட்டு சொன்னார்கள். அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படும் இடமாக நீ மாற்றி விடாதே என்றார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனையை மட்டும் செய்யவில்லை என்று சொன்னால், முன்வாழ்ந்த நபிமார்களுடைய கபர்கள் கட்டப்பட்டு எப்படி மஸ்ஜிதுகளாக உயர்த்தப்பட்டதோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கடுமையாக அதை எச்சரித்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரோடு வாராங்கன்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாள் திடீரென்ற மாதிரி வருகின்ற நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலே அன்சாரி தோழர்கள், மதீனத்து தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரிவை ஒட்டி மஸ்ஜிது நபவியிலே எல்லாருமே குழுமி அழுது கொண்டிருக்கிறாங்க அன்சாரிகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிது நபவியிலே அன்சாரி தோழர்கள் குழுமி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னை நீங்கள் மிம்பருக்கு கொண்டு போவுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளிலே தொங்கியவராக கால் பூமியிலே கோடு போட்டு வந்து மிம்பர்ல ஏறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் கடைசியாக மிம்பர்ல ஏறினது அதான். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி இந்த மதீனத்து தோழர்களுடைய சிறப்புகளை பத்தி சொன்னாங்க. உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மதீனத்து தோழர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக நேசித்தார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல இருந்து சஹாபாக்களோடு வீசினகையும் வெறுங்கையுமாக அந்த மதீனாவுக்கு போன நேரம் மதீனத்து தோழர்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அந்த சஹாபாக்களுக்கு கொடுப்பதற்கு முயன்றார்கள் என்ற சம்பவத்தை நாங்க பார்க்கலாம்.
சஅத் பின் ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய சொத்தில் சரி பாதியை தாருகிறேன் என்று சொன்னார்கள். தன்னுடைய மனைவியில் ஒரு மனைவியை தலாக் செய்துவிட்டு உங்களுக்கு கட்டித் தருகிறேன் என்றார்கள். அந்த அளவுக்கு அன்சாரிகள் உதவி செய்வதிலும் சகோதரத்துவத்தை பேணுவதிலும் வீசிய கையும் வெறுங்கையுமோடு வந்த சஹாபாக்களை அரவணைத்து புகலிடம் கொடுத்த அந்த அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகுவதை நினைச்சு அழுது கொண்டிருக்கின்ற நேரம் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி சொன்னார்கள், ஊசிக்கும் பில் அன்சார், மதீனத்து தோழர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். மதீனத்து அன்சாரிகள் அந்த தோழர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். ஃபஇன்னஹும் கரிசி வ ஐபதி என்றார்கள். அவர்கள் என் ரகசிய உறவுகள், இந்த மதீனத்து தோழர்கள் என் ரகசிய உறவுகள். ஃபகது கல்லவ் அல்லதி அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தானோ இந்த மதீனத்து தோழர்கள் அதை நிறைவேற்றி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பு என்று சொல்லி சில பொறுப்புகளை கொடுத்தான். ஒத்தனை பொறுப்புகளையும் இந்த மதீனத்து தோழர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். மீதம் எஞ்சி இருப்பது நாம் இந்த தோழர்களுக்கு செய்ய வேண்டியவைதான். மீதம் நாம் தான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இந்த மதீனத்து தோழர்கள் ஏதாவது நலவு செய்தால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது தப்பு தவறு செய்து விட்டால் இந்த தோழர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனத்து தோழர்களை நினைத்து கடைசியாக அந்த மிம்பர்ல உரை நிகழ்த்தினார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக இந்த மதீனத்து தோழர்கள் விஷயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் என்ற ஒன்றுக்கு கூலி தராமல் இருந்திருப்பானாக இருந்தால் லகுன்தும் ரஅம் மினல் அன்சார், நானும் மதீனத் வாசிதான் என்று சொல்லியிருப்பேன் நாங்க ரசூலுல்லாஹ். வல்லாஹி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் சலக்கன் நாசு வாதியன் வஸலக்கல் அன்சார் வாதியன் லஸலக்து வாதில் அன்சார், மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போய் அன்சாரிகள் இன்னொரு பாதையில் போனால் நான் அன்சாரிகளுடைய பாதையில் போவேன் என்றார்கள். அன்னாசு திசாருன் வல் அன்சாரு ஷிஆருன், மக்கள் எல்லாம் உடம்புக்கு மேலால் போர்த்தக்கூடிய சாதாரண போர்வைதான் இந்த அன்சாரிகள் என் உடம்போடு ஒட்டிய ஆடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த மதீனத்து தோழர்களை தன் வாயினால் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று பள்ளிக்கு வந்து சொல்லுவார், மனித சமுதாயமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்ய போகிறேன். உங்களில் யாராவதுக்கு நான் அநியாயம் செய்திருந்தால் என்னை தாராளமாக நீங்கள் பழிக்கு பழி வாங்கிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு ஏமாற்றி இருந்தா, உங்களை நான் பழி வாங்கி இருந்தால், இதோ இந்த முஹம்மது உயிரோடு இருக்கின்ற நிலையில் நீங்கள் அவரை பழி வாங்கிக் கொள்ளுங்கள். நாளைக்கு மறுமையில் இந்த முஹம்மதை நீங்கள் பிடித்து விடாதீர்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். யார் பேசுறார் சகோதரிகளே? சுவர்க்கத்தினுடைய தலைவர் பேசுறார். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி நபி பேசுறார். அப்போது ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு அடி அடிச்சிருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் மாறி அடிக்க வேண்டும் என்பதாக. சுப்ஹானல்லாஹ். ஏனைய சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் மௌத்தாக போகிறார். அகிலத்தாருக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதரை அடிப்பதற்காக இவன் முனைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய போர்வையை விலக்கி, தாராளமாக நீ அடித்துக் கொள்ள, நீ பழி தீர்த்துக் கொள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அடிப்பதை போன்று ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவ முத்திரையில் ஒரு முத்தமிட்டான். நான் உங்களை அடிக்க வரவில்லை, இறுதியாக உங்களை நான் முத்தமிட வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னான் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபி இப்படி கூறி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சார். மௌத்து நேரம் கூட அல்லாஹ்வுடைய தூதரை பிரிய முடியாத ஒரு நிலைக்கு அந்த சஹாபாக்கள் ஆளானார்கள் என்பதை கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மயக்கமுற்ற நிலையிலே வீட்டில் இருப்பார்கள். பல்வேறுபட்ட கிணறுகளில் இருந்து மருதமான தண்ணீர்களை பையில் கொண்டு வாங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர்கள் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அந்த தண்ணீரை எனக்கு மேல ஊத்துங்க என்று. ரசூலுல்லாஹ் ஊத்தி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், ஹஸ்புக், போதும் என்றார்கள். இந்த வழியோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வந்து இமாமத் செஞ்சார்கள் என்பதை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தால் போனால், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நின்றால் அவருடைய தலைவலி, காய்ச்சல்
இரண்டினால் ஏற்பட்ட உஷ்ணத்தையும் பக்கத்தில் இருப்பவர் உணர்வார் என்று சொல்கின்ற அளவுக்கு கணியத்துக்குரிய சகோதரிகளே கடுமையாக ரசூலுல்லா வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம் சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலுல்லா, மிக வருத்தமாக இருக்கிறது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் 2 பேருக்கு ஏற்படுகின்ற வழியை தன்னம் தனியாக நான் மட்டும் தாங்குகிறேன் என்றார்கள். அப்ப சஹாபி சொல்வார், யார் ரசூலுல்லா, கூலியும் 2 மடங்கு இருக்குமே என்று. ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டா அவனுடைய பாவங்கள் எல்லாம் முதிர்ந்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, 2 மனுஷனுக்கு ஏற்பட்ட நோயை நீங்க மட்டும் தாங்குறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு 2 கூலி வச்சிருப்பானே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாங்க முடியாத ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது வீட்டிலே உறங்கி கொண்டிருந்து தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைத்து கொண்டு வாருங்க என்பார்கள். கடுமையாக நேசிச்ச பிள்ளைகள் உண்டு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல வச்சு ரசூலுல்லாஹ் காதுக்குள்ள ஒரு ரகசியம் பேசுவாங்க. அந்த ரகசியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகும் வரைக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஒரு தரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலிக்கு ஒரு ரகசியம் சொல்லுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுவார்கள். இன்னொரு ரகசியம் சொல்லுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, உன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் என்று. நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னாடி அந்த ரகசியத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கட்டவிழ்த்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது சொன்னார்கள், வளமைக்கு மாற்றமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு தடவை குர்ஆனை கேட்பார், நான் ஓதி முடிச்சிருப்பேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தார், 2 முறை குர்ஆனை ஓதச் சொன்னார், 2 முறை என்னிடத்தில் சரிபார்த்தார், நான் மரணிக்க போகிறேனோ என்று சொன்னேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்துல தேம்பி தேம்பி அழுதார்கள். 2வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எதற்கு சிரிச்சாங்கன்னு கேட்டால், மகளே, நான் மரணித்ததன் பின்னாடி எனக்கு பிறகு என் குடும்பத்தில் மரணிப்பது நீதான் என்றார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அடுத்ததாக குடும்பத்துல மௌத்தானது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவர்க்கத்துக்கு தலைவியும் நீதான் என்றார்கள். இதை கேட்டு நான் சிரித்தேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வியாழக்கிழமை கடைசி நேரம் மகரிபுடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் இமாமத் செய்வார்கள். அந்த நேரத்தில் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை ஓதி ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னாடியும் கடைசியாக ஓதின அந்த குர்ஆன் வசனம் இன்னும் எங்களுடைய காதுக்குள்ள ஒலிச்சு கொண்டே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில கடைசியாக இமாமத் செஞ்சது வியாழக்கிழமை மகரிபுடைய தொழுகைக்கு. இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழிப்பார்கள். என்ற ரசூலுல்லாஹ் தொழுகை நடாத்தாம யாரும் தொழ மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே தூங்கி கொண்டிருப்பார்கள். திடீரென்று எழும்புவார்கள், தண்ணீரை ஊற்றுங்கள் என்பார்கள். மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்பார்கள். யார் ரசூலல்லாஹ், மக்கள் உங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புவார்கள், மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ் கண்ணை விழிப்பார்கள். ஆயிஷா, மக்கள் தொழுது விட்டார்களா என்று அவருக்கு தெரியும், தொழுதா தொழலையான்னு. பள்ளியும் வீடும் பக்கத்துல கேட்டு சைகிடாகினா பள்ளிக்குள்ள யார் இருக்கிறான்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளங்கும். யார் ரசூலல்லாஹ், மக்கள் உங்களை காத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்ப மயக்கம் போட்டு விழுவாங்க. 3வது தரம் கண் விழிச்சு தண்ணியை ஊத்துங்கம்பார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மரணத்தினுடைய கடைசி நேரம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய தூதரை மக்கள் சொல்லவில்லை என்று. அப்போது முடியாத கட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா, உன்னுடைய தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்க என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தை மனதால் மிக பலகீனம், அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷன். நீங்க நின்று தொழுகை நடத்தின இடத்துல என்ற தந்தை தொழுகை நடத்துவதற்கு சக்தி பெற மாட்டார். உள்ளத்தினால் உடலால் பலம் மிக்கவர் உமரை தொழுகை நடத்த சொல்லலாமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, அபூபக்கரை தொழுகை நடத்த சொன்னார்கள். அடுத்த ஹலீஃபாவுக்கான அறிவிப்பு, நான் மௌத்தானால் அடுத்தது இந்த சமுதாயத்தை வழி நடத்த வேண்டியவர் இந்த அபூபக்கர். அல்லாஹ்வுடைய தூதரோடு தோளுக்கு தோள் நின்று தோள் கொடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தில் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை உற்ற தோழனாக எடுத்ததை போன்று இந்த உலகத்தில் ஒரு உற்ற தோழனை நான் எடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அபூபக்கர் தான் மிக அருகதையானவர் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தொழுகை நடத்தினார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரையை விலக்கி பார்ப்பார்கள். மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிப்பார்கள். திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாசம் பிறை 12 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொல்வார்கள், ஆயிஷா, வீட்டில் என்ன என்ன பொருட்கள் இருக்கிறதோ அத்துணையும் நீ தர்மம் செய்து விடு என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கு இணங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் இருந்த எல்லா பொருட்களும் பல்வேறுபட்ட இடங்களுக்கு தர்மமாக போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரம் மௌத்தாகுவதற்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேலை நிமித்தம் மதீனாவில் இருந்து வெளியே போய்விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய காரை எலும்புக்கும் நெஞ்சுக்கும் இடையில் தன்னுடைய தலையை வைத்துக் கொண்டு சாஞ்சி கொண்டிருந்தார்கள். என்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் வந்தார். அப்துர் ரஹ்மானுடைய கையில் மிஸ்வாக் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மிஸ்வாக்கை பார்த்து கொண்டே இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், மிஸ்வாக் செய்ய போகிறீர்களா, பல் துலக்க போகிறீர்களா என்று கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் தலையை அடைசைத்தார்கள். அவருடைய மிஸ்வாக்கை எடுத்து என்னுடைய வாயில் வைத்து நான் மென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்திலும் தன்னுடைய பல்லை துலக்கி கொண்டிருந்தார்கள். என் வாழ்நாளில் அப்படி அழகாக ரசூலுல்லாஹ் பல் துலக்கியதை நான் காணவே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்த நேரம், லுஹருக்கு கொஞ்சம் முன்னாடி ரசூலுல்லாஹ் சாய்ந்த நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெஞ்சில படுத்து ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத். ஆயிஷா, மௌத்துக்கு சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனை இருக்கிறது என்றார்கள். இந்த மௌத்துக்கு சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனை இருக்கிறது, அதை நானும் அனுபவிக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை மெதுமெதுவாக வானத்தின் மீது உயர்த்துவார்கள். ஃபிர் ரஃபீக்கில் அலா, ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ், உயர்ந்த நண்பர்களோடு என்னை சுவர்க்கத்தில் ஆக்கிவிடு, உயர்ந்த நண்பர்களோடு என்னை சுவர்க்கத்தில் நுழைவைத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு தன்னுடைய கையை மெதுமெதுவாக கீழே பணித்து இந்த பூமியிலிருந்து விடை பெற்றார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததை ஒட்டி துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கஃன் செஞ்சு வச்சு கொண்டிருப்பாங்க. வெளியிலே ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை முற்றுகையிட்டு கொண்டிருப்பார்கள். இடையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை வச்சு சுட்டி கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் என் வாய் பேச மாட்டாது, இந்த வாள்தான் பேசும் என்றார்கள். யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் அவனோடு தௌராத்தை இறக்குவதற்காக பேச எடுத்ததை போன்று அல்லாஹ்வுடைய தூதரை ஏதோ ஒரு நிலையில் வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகவில்லை, மௌத்தாகி விட்டார்கள் என்று உங்களில் யாராவது சொன்னால் என் வாள் பேசும், உங்களுடைய தலை துண்டிக்கப்படும் என்றார்கள். வெளியில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தகவல் போகிறது ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார் என்று. உடனடியாக குதிரையை எடுத்து கிளர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு முற்றுகையிடப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வீட்டுக்குள்ள போய் அனுமதி கேட்கிறாங்க. யார வீட்டுக்குள்ள? தண்ட மகள வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கிறாங்க. ஆயிஷா, தந்தை வந்திருக்கிறேன் வரவான்னு கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யார? என்னுடைய தந்தையை உங்களுக்கு அனுமதி தர இருந்தவர் மௌத்தாகி விட்டார் என்றார்கள். உங்களுக்கு வளமையாக யாரு அனுமதி தருவாரோ அவர் மௌத்தாகி விட்டார் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு உயிர் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள போவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கஃனிடப்பட்டு சீலையால் மூடப்பட்டு கொண்டிருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கஃனை அப்படியே விலக்குவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியிலே ஒரு முத்தமிட்டு சொல்வார்கள், திப்த ஹய்ய வ மைதா, உயிரோடு இருக்கும் போதும் மௌத்தானதுக்கு பின்னாடியும் நீங்கள் மனம் கமல்கிறீர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு உடனடியாக மஸ்ஜிதுன் நபவியிலே போய் மிம்பர்ல ஏறுவார்கள். மிம்பர்ல ஏறி ஒட்டுமொத்த சஹாபாக்களை அழைத்து சொல்வார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை, அவர் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டார், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபியே, நீங்கள் நிச்சயமாக மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், இருப்பவர்கள் எல்லாருமே மரணிக்கக்கூடியவர்கள். இந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி விட்டார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல பேசினதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய வாள் மெதுமெதுவாக கீழே விழுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது மெதுவாக கீழே சாய்ந்தார்கள் என்பதை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய உள்ளத்தில் நீங்காத ஒரு பிரிவாக இருக்கு. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், அவருடைய மரணத்தினுடைய சரித்திரத்தை நாங்கள் கேட்டு விட்டோம் என்றதற்காக வெறுமனே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஒரு கவலையான உள்ளமாக அல்லது இந்த பயான் முடிந்து போனதன் பின்னாடி மறக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு நாளும் நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது. இதுல பல படிப்பினைகள் ரசூலுல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. இந்த மரண நேரம் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறையிலே ஏராளமான படிப்பினை இருக்கிறது. மனைவியோடு நடந்து கொண்ட முறை, இந்த கடைசி நேரம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு வந்து இமாமத் செஞ்சு தொழுகை நடாத்தினார்கள் என்று சொன்னார். அற்ப சொற்ப ஒரு லாபங்களுக்காக, வியாபாரங்களுக்காக, பொடுபோக்கு நிமித்தமாக, படிப்புக்காக, உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக அந்த தொழுகையை துறந்து இந்த பூமியில நாம வாழ்ந்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கு 1% கூட அருகதையற்றவர்கள். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இந்த வரலாற்றை நாங்கள் சொல்லணும். வெறுமனே வரலாறுகள் என்பது காதில் கேட்டுவிட்டு கண்ணீர் விடுத்து விட்டு போவது அல்ல. இந்த வரலாறுகள் உள்ளத்தில் தாக்கம் செலுத்தி இந்த வரலாறுகளில் நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதை எடுக்க வேண்டும். எப்படி குடும்பத்தோட நடந்தாங்க, எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேசிச்சாங்க, அந்த நேசம் எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு தாக்கம் செலுத்தி, ரசூலுல்லாஹ் எப்படி சஹாபாக்களை நேசிச்சாங்க, யுத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போன சஹாபாக்களை நினைச்சு எப்படி கண்ணீர் வடிச்சாங்க, தன்னை தோழர்களை நினைச்சு ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிச்சாங்க. இன்றைக்கு மௌத்தான பெற்றோரை நினைச்சே பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறல்ல, அந்த அளவுக்கு ஒரு சூழல்ல நம்ம பிள்ளைகளை ஆக்கி இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய பாடங்களை நாம் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் சீர்திருத்தமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை பூமியிலும் மறுமையிலும் தருவான் என்பதில் ரெண்டும் கருத்துக்கு இடம் கிடையாது. இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்வோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை முடியுமான அளவு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்படியான பயான் நிகழ்ச்சிகளில் நாமும் கலந்து கொள்வோம். எங்களுடைய உற்றார் உணவினர்களை மார்க்கத்தை படிப்பதற்கு தூண்டுவோம். அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில் ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று நம்மளை அழைக்கும் போதெல்லாம் லப்பேக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா